கோவை மலுமிச்சம்பட்டியில் கோவில் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் பிரபு, கோட்ட செயலாளர் அசோக், செயற்குழு உறுப்பினர் தனசேகர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக கோவில்களில் தரிசன கட்டணம் செய்யும்படியான எந்த சட்டப்பிரிவும் இல்லை. 1987ல் திமுக ஆட்சிக்கு வந்த பின் தான் தரிசன கட்டண முறை அமலுக்கு வந்தது என்றும், 1987ல் கோயில் நிலங்கள் 5.25 லட்சம் ஏக்கர் என அறிவித்த தமிழக அரசு 2019ல் கோவில் நிலங்கள் 4.78 லட்சம் ஏக்கர் மட்டுமே உள்ளதாக அறிவித்துள்ளது. இதில் 1.23 லட்சம் ஏக்கர் நிலங்கள் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. அறநிலைத்துறையின் கீழ் 22,000 கடைகளும் 33,627 மனைகளும் உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. வணக்கம். இந்து முன்னணி சார்பில் ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லி ஆண்டுதோறும் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டம் இந்துக்களுடைய உரிமையை பறிக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையை கண்டிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுல கோவில்களில் பக்தர்கள் ஒவ்வொரு சாமியை கும்பிடணும்னு சொன்னாலும் அவங்க காசு கொடுத்துதான் பார்க்கணும்.